தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உலகத்தின் சக்தி வாய்ந்த மனிதர், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், இருவரும் நட்பு கொண்டால் எப்படி இருக்கும், மோதி கொண்டால் எப்படி இருக்கும், இவை அனைத்தையும் நாம் கடந்த 5 மாதங்களில் பார்த்துவிட்டோம். திரு எலான் மஸ்க் மற்றும் திரு ட்ரம்பை பற்றித்தான் பேசுகிறோம். கடைசியாக அரசாங்கத்தில் ஒரு பதவி கிடைச்சது. வழி அனுப்பும் போது நல்லா தான் வழி அனுப்பி வச்சார். பிறகு மோதல் முற்றிவிட்டது. எச்சரிக்கை செய்யும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்று தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எலான் மஸ்கை பொறுத்தவரை உலகின் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவர் ரிப்பப்ளிகன்ஸுக்கு, அதாவது குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நிதி உதவி செய்து வந்தார். நிறைய பணம் வச்சிருக்காரு இல்லையா? அதே போல ட்ரம்பை ஆதரித்து வந்தார். ட்ரம்ப் அதிபரான பிறகு எலான் மஸ்கை அழைத்து வெள்ளை மாளிகையில் வைத்து கொண்டார். ஒரு மிக முக்கியமான துறையை அவர்கிட்ட ஒப்படைச்சார். அது என்ன அப்படின்னா, அரசினுடைய செலவினங்களை குறைப்பது தொடர்பான துறை. நிறைய பேருடைய அதிருப்தியை சம்பாதித்து விட்டார் எலான் மஸ்க். இருவருக்குமான உரசல் அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த உரசலானது மிகப்பெரிய விரிசலாக மாறிவிட்டது. வழி அனுப்பும் போது சிறப்பாக தான் சொல்லி வழி அனுப்பி வைத்தாலும் ஒரு மசோதா தொடர்பாக எலான் மஸ்க் அந்த மசோதாவையும் ட்ரம்பையும் எதிர்த்து பேசிவிட்டார். ட்ரம்புக்கு இது அறவே பிடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த மசோதா இப்போ அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இருக்குது. ஒப்புதல் பெற்றால் அது சட்டமாக மாறும். ட்ரம்ப் பகிரங்கமாக எலான் மஸ்கை எச்சரித்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சியினருக்கு நீங்கள் ஏதாவது நிதி உதவி செஞ்சீங்க அப்படின்னா அதற்குண்டான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நெருங்கிய நண்பராக தோற்றமளித்தவர்கள் எச்சரிக்கை விடுக்கும் அளவிற்கு விவகாரம் சென்று விட்டது. அமெரிக்க மக்களை அணுகி கேட்டாங்க, என்னங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் நாள்லேயே இது எங்களுக்கு தெரியும், என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அமெரிக்காவில் அரங்கேறும் அன்றாட தமாஷுகளில் இதையும் ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. உரிய ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் வசிப்பவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் ட்ரம்ப் ஈடுபட்டு வருகிறார். அதில் தீவிரமும் காட்டுகிறார். அந்த வகையில் ஹாலிவுட்டின் தலைநகரமாக பார்க்கக்கூடிய அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் என்ற நகரத்தில் ஒரு காட்சியைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே தீவிரமாக அதிகாரிகள் இறங்கி யார் என பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். திடீரென போராட்டக்காரர்கள் போராட்ட களத்தில் குதித்து அவர்களுக்கு எதிராக கோஷமிட ஆரம்பித்தார்கள். இது வன்முறையாக வெடித்தது. கார்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. போலீசாரும் அதிரடி நடவடிக்கையில் இறங்க நேரிட்டது. அந்த நகரமே வன்முறை நகரம் போல காட்சி அளித்ததை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணீர், புகை குண்டு வீச்சு, கார் கொளுத்தப்பட்டது, இதெல்லாம் சரி. இப்போ ட்ரம்ப் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி செய்கிறீங்களா, ஆக்ஷன் எடுத்தால் அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய படையினரை அங்கே அனுப்பிவிட்டார். அந்த மாநில கவர்னர், அங்கே மாகாணம், மாநிலம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த மாநிலம் கவர்னர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அமெரிக்கா என்பது 50 மாநிலங்களை ஒன்றடக்கிய ஒரு நாடு. 50 மாநிலங்கள் சேர்ந்தது தான் அமெரிக்கா. இங்கே மாநிலத்துக்கு உரிமை அதிகம். அதை விட்டு நீங்கள் மத்திய படைகளை அனுப்பினால் உங்களுடைய நோக்கம் என்ன என கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார். சாதாரணமாக ஒரு மாநில கவர்னர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தால்தான் மத்திய அரசு படைகளை அனுப்பும். ஆனால் எந்த கோரிக்கையும் இல்லாமல் அதிபர் தானே மத்திய அரசின் படைகளை லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இறக்கியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஸ்திரேலியா, ஆசியா, வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க செய்திகளை பார்த்து விடுவோம். சீனாவின் தன்னாட்சி பிரதேசமான திபெத்தில் வானில் அரிய வகை வெளிச்சம் தென்பட்டது படம் பிடிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள ஷெனான் சிட்டியில் உள்ள மலைப்பகுதியிலிருந்து இந்த வெளிச்சத்தை சீன ஆஸ்ட்ரோகிராஃபரான டோங் சுசாங் என்பவர் படம் பிடித்துள்ளார். நொடிக்கு 120 ஃப்ரேம்ஸ் கணக்கில் அதிவேக கேமராவில் இந்த சிவப்பு வெளிச்சத்தை படம் பிடித்ததாகவும் இது தனது வாழ்வில் 2வது முறை என்றும் டோங் சுசாங் தெரிவித்துள்ளார்.
சீனாவின் இன்னர் மங்கோலியாவில் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுத்தது. சீனாவின் புகழ்பெற்ற டிராகன் படகு திருவிழா மற்றும் சிறுவர்கள் நாளையொட்டி சிறப்பு விழா நடைபெற்றது. இதில் 800 டிராகன்கள் மூலம் வானில் பல்வேறு வடிவங்களை உருவாக்கி அவற்றிலிருந்து வான வேடிக்கைகள் வெடிக்க வைக்கப்பட்டன. அதே நேரத்தில் திரும்பும் திசையெங்கும் வான வேடிக்கைகள் வெடித்தது காண்போரை வியப்படைய வைத்தது. சீனாவின் வடகிழக்கில் உள்ள ஜிலின் மாகாணத்தில் ஏற்பட்ட சுழல் சூறாவளி காற்று ஒரு கிராமத்தையே புரட்டி போட்டுள்ளது. சாங்சன் டவுன் அருகே ஏற்பட்ட சுழல் சூறாவளி காற்று வீடுகள், மின்கம்பங்கள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. சேதமடைந்த வீடுகள், மின்கம்பங்களை உள்ளூர் மக்களுடன் இணைந்து அதிகாரிகள் சரி செய்தனர். பாகிஸ்தானில் நில அதிர்வு ஏற்பட்டதை பயன்படுத்தி 216 கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை இரவு கராச்சி பகுதியில் தொடர் நில அதிர்வு ஏற்பட்டதால் சிறையில் இருந்த கைதிகளை திறந்த வெளிக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். அப்போது சில கைதிகள் பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கிகளை பறித்துக்கொண்டு சிறைத்துறையினரை மிரட்டி தப்பித்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட சண்டையில் ஒரு கைதி கொல்லப்பட்டுள்ளார். தப்பித்தவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் சிறிது நேரத்திலேயும் மற்றவர்களை அடுத்த நாள் காலையிலும் கைது செய்யப்பட்டனர். சீனாவின் யுனான் மாகாணத்தில் கடந்த திங்கட்கிழமை கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. சாலைகளில் பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடுக்கப்பட்டு பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். பல இடங்களில் வீடுகள், வணிக அலுவலகங்களில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். சீனாவில் சுற்றுலாவை ஊக்குவிக்க ஹைட்ரஜன் எரிசக்தி ரயில் இன்ஜின் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாகாணமான ஜிலினில் உள்ள செங்சூன் நகரில் இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குயிங்சூன் என பெயரிடப்பட்ட புதிய ரயில் கார்பனை வெளியேற்றாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்றும் ஒருமுறை ஹைட்ரஜன் நிரப்பினால் 320 கிலோமீட்டர் பயணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் கார் விபத்திலிருந்து குழந்தையை அவரது 11 வயது அக்கா காப்பாற்றும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஜவுஹவ் நகரில் சிறிய மின்சார கார் திடீரென ஓட்டுநர் இல்லாமல் வேகமாக இயங்கி எதிரிலிருந்த கடையின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு புகுந்தது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த பெண் குழந்தையை அவரது 11 வயது அக்கா ஓடி சென்று காப்பாற்றினார். கார் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானதில் சிறுமியின் துரித செயலால் குழந்தை காப்பாற்றப்பட்டது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள வெஸ்ட் ஹாலிவுட்டில் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் பிரைட் பரேட் என்ற வருடாந்திர ஊர்வலம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பங்கேற்று ஆடி பாடி ஊர்வலம் சென்றனர். விளையாட்டு பொம்மைகள், ஸ்கேட்டிங், சூப்பர் ஹீரோஸ் உடைகள் அணிந்து விதவிதமான முறையில் ஆடி பாடி சென்றனர். ஊர்வலத்தில் சென்ற ரோபோவும் பார்வையாளர்களை கவர்ந்தெடுத்தது. மெக்சிகோவின் குவானாஜூட்டோ நகரில் போதை மறுவாழ்வு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்து ஏற்பட்டதும் மையத்தில் இருந்தவர்கள் கதறியதாகவும் தீயணைப்புத்துறையினர் கதவுகளை உடைத்து உள்ளே சிக்கியவர்களை காப்பாற்றியதாகவும் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். தீக்காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவில் முழுமையாக மின்சாரத்தால் இயங்கும் விமானம் பயணிகளுடன் நியூயார்க்கில் தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது. பீட்டா டெக்னாலஜிஸ் நிறுவனம் இந்த விமானத்திற்கு ஆலியா என பெயரிடப்பட்டுள்ளது. 100 விழுக்காடு மின்சாரத்தால் இயங்கும் இந்த விமானம் பைலட் மற்றும் 4 பயணிகளுடன் கிழக்கு ஹாம்ப்டனில் இருந்து 133 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நியூயார்க் ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்தை 45 நிமிடத்தில் சென்றடைந்தது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 463 கிலோமீட்டர் பயணிக்கும் திறன் கொண்டது என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் கடந்த வியாழக்கிழமை டெப்போவில் நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பிலடெல்பியாவில் பயன்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட பேருந்துகள் டெப்போவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் ஏராளமான பேருந்துகள் தீ விபத்தில் சேதமடைந்துள்ளன. அலாஸ்கா கடற்பகுதியில் 3000 கார்களுடன் பயணித்த சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. சீனாவில் யான்டாய் துறைமுகத்தில் இருந்து 800 மின்சார வாகனங்கள் உட்பட 3000 கார்களை ஏற்றிக்கொண்டு 22 மாலுமிகளுடன் லைபீரிய கார்கோ கப்பல் மெக்சிகோவின் லாஸ்ரோ கார்டினஸ் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அலாஸ்காவின் அலுடியான் தீவுகளிலிருந்து 500 கிலோமீட்டர் தென்மேற்கில் கடலில் சென்று கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கொலம்பியாவில் 3 நாள் தக்காளி வீச்சு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பொயாகா நகரில் உள்ள சுட்டா மார்ச்சான் பகுதியில் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். மைதானத்தில் கொட்டப்பட்ட தக்காளிகள் மீது ஏறி ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி எறிந்து கொண்டாடி மகிழ்ந்தனர். 3 நாள் திருவிழாவுக்காக 45 டன் தக்காளி பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கொலம்பியாவில் சுற்றுலாவை மேம்படுத்த ஒரு தெருவையே வாட்டர் ஸ்லைடராக உள்ளூர் மக்கள் மாற்றியுள்ளனர். புக்காராசிகா பகுதியில் உள்ள சறுக்கலான தெருவில் பாலத்தீன் கொண்டு ஸ்லைடரை உருவாக்கியுள்ளனர். உள்ளூர் மக்கள் தண்ணீரை பீச்சியடிக்க சுற்றுலா பயணிகள் சறுக்கி விளையாடினர். சிலர் செல்ஃபி ஸ்டிக் வைத்துக் கொண்டு சறுக்கிக் கொண்டே தங்களை தாங்களே வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். தென் அமெரிக்காவில் கொலம்பியான்னு ஒரு நாடு இருக்குங்க. அங்கே அதிபர் வேட்பாளராக களத்தில் நிற்பவர் 39 வயசு தான் ஆகுது. அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டார்கள். 2 குண்டு தலையில் பட்டுவிட்டது, 1 குண்டு உடலில் பட்டிருக்கிறது. சர்ஜரி செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் குண்டடிப்பட்ட பிறகு அவரை மருத்துவமனைக்கு அவசரமாக எடுத்துக்கொண்டு போகும் காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 15 வயது சிறுவனை அந்த ஊர் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இது எதிர்க்கட்சியின் சதியாக இருக்குமா அல்லது இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பின்பு யார் இருக்கிறார்கள் என்று. இதில் ஒரு சோக சம்பவம் என்னன்னா, 39 வயசில் அவர் அதிபர் வேட்பாளராக ஜொலித்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாயார் 1990களில் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க. அங்கே ட்ரக் மாஃபியாக்களால் கடத்தி செல்லப்பட்டார். மீட்பு பணியின் பொழுது அவர் உயிரிழந்தார். இவர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவது அந்த நாட்டின் சட்ட ஒழுங்கை குறித்து மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைனின் மீது தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா மீது தீவிரமாக தாக்குதல் நடத்திவிட்டது. ட்ரோன்களை அனுப்பினார்கள். அந்த ட்ரோனில் கேமரா இருக்கிறது. அந்த ட்ரோன் அப்படியே சென்று ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் 40 போர் விமானங்களை துவம்சம் செய்துவிட்டது. ரஷ்யா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்க, ரஷ்யாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு, இப்படி ஒரு அடியை ரஷ்யா எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்று. அமைதி ஒப்பந்தம் கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் துடித்து கொண்டிருக்கிறார். ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம், ரஷ்ய அதிபர் புட்டின் இன்னொரு பக்கம். ஆனால் அமைதி ஏற்படவில்லை. தற்காலிகமாக என்ன பண்ணாங்க, நாங்கள் 1000 சிறை கைதிகள் அனுப்புகிறோம், நீங்களும் 1000 சிறை கைதிகள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தாக்குதலும் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தது. அப்பொழுதுதான் உக்ரைன் ஒரு ஐடியா பண்ணி தீவிர தாக்குதலை நடத்தி விட்டார்கள். ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு அமெரிக்க ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறார், நாங்கள் அனுப்பின ட்ரோன்கள் எங்கள் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டது தான். ஆனால் அந்த ட்ரோன்களை என்ன பண்ணோம், ரஷ்யாவில் உள்ள ட்ரக்குகளில் வைத்து விட்டோம். ரஷ்யாவுடைய குடிமகனே அந்த வண்டியை ஓட்டினார். ஆனால் அவருக்கு தெரியாது அந்த நாட்டினுடைய போர் விமானத்தில் மிகப்பெரிய சேதத்தை அவருடைய ட்ரக்கில் உள்ள ட்ரோன்கள் ஏற்படுத்தும் என. உள்ள என்ன கன்சைன்மெண்ட் இருக்குன்னு தெரியாமே அவர் ட்ரக்கை கொண்டு போகிட்டு இருந்தார். அந்த வகையில் நாங்கள் சிறப்பாக வேலை செய்தோம். ட்ரோன்களை வைத்து 40 விமானங்களை அடித்து வீழ்த்தி விட்டும், அத்தனையும் போர் விமானங்கள் என்று அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ரஷ்யா பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது.
ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்தின தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சுமார் 1200 பேர். இஸ்ரேல் காசாவில் நடத்தி கொண்டிருக்கும் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்டிருப்பவர்கள் சுமார் 55,000 பேர். இதில் 16,500 பேர் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போர் நிறுத்தம் ஏற்படுமா என்றால் அதற்குண்டான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. இஸ்ரேலில் பொதுமக்கள் போராட்ட களத்தில் குதித்து விட்டார்கள். போரை நிறுத்துங்கள், பணைய கைதியை மீட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில இஸ்ரேலியர்கள் அரசுக்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போர் முடியுமா என்றால் அது தற்பொழுது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கையில் தான் இருக்கிறது என்று சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, தற்காலிக போர் நிறுத்தம் என்ன இருக்குமே தவிர நிரந்தர போர் நிறுத்தம் என்பது ஹமாஸை அழிப்பது தான் நிரந்தர போர் நிறுத்தம்னு சொல்கிறாரு. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் வேண்டாம், நாங்கள் அத்தனை பணைய கைதிகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம், நீங்கள் பதிலுக்கு இங்கிருந்து உங்களுடைய ட்ரூப்ஸை, உங்களுடைய படைகளை வாபஸ் வாங்குங்க, அது மட்டும் இல்லை நிவாரணப் பொருட்களை காசாவினுள் நீங்கள் அனுமதிக்க வேண்டும், நாங்கள் நிரந்தரமாக போர் நிறுத்தத்துக்கு வருகிறோம் என்றால் நெத்தன்யாஹு சொல்லிட்டார், உங்களை தீர்த்து கட்டினால்தான் நிரந்தர போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கிறது என்று சொல்லி வருவதால் அங்கே பதட்டம் அதிகரிக்கிறதே தவிர குறையவில்லை. அது மட்டும் இல்லை, உணவு வழங்கும் அந்த மைதானத்தில் வரக்கூடிய மக்கள், அங்கே நடக்கும் சின்ன சின்ன தள்ளுமுள்ளு காரணமாக இஸ்ரேலிய படை துப்பாக்கி சூடு நடத்துகிறது. இதில் அன்றாடம் பொதுமக்கள் உயிரிழந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று ஐநா தெரிவித்து வருகிறது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா செய்திகளை பார்த்து விடுவோம். இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலை கடந்த திங்கட்கிழமை வெடித்து லாவாவை வெளியேற்றியது. விண்ணை முட்டும் அளவுக்கு புகை மூட்டம் பரவியது. முதலில் வெண்புகையும் அதனைத் தொடர்ந்து பயங்கரமாக வெடிப்பதையும் டைம் லாப்ஸ் முறையில் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். கிரீஸ் நாட்டின் யாந்தி பகுதியில் நேட்டோ படைகள் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்க ராணுவம் இந்த பயிற்சியை வழிநடத்தி வருகிறது. 2500க்கும் மேற்பட்ட வீரர்கள் லியோபார்ட் 2 ரக பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஃபைட்டர் ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மூலம் பயிற்சி மேற்கொண்டனர். யுக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரமாகியுள்ள நிலையில் குரோஷியா, கிரீஸ், அல்பேனியா உட்பட 8 நாடுகளில் கடந்த மே 26 முதல் ஜூன் 9 வரை மிகப்பெரிய போர் பயிற்சியில் நேட்டோ ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவின் கடற்கரை நகரமான டர்பனில் மத்தி மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே அதிக அளவில் மீன்கள் காணப்படுகின்றன. மோட்டார் படகுகளை பயன்படுத்தி மீன்களை பிடித்து கடற்கரைக்கு நேரடியாக வலையில் இழுத்து வரப்படுகிறது. குவிந்துள்ள மீன்களை ஏராளமான மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு விலை பேசி பெட்டிகளில் அள்ளி சென்றனர். ஆப்பிரிக்கா நாடான மாலியில் கடந்த 1ஆம் தேதி ராணுவ முகாமை தாக்கிய வீடியோவை கிளர்ச்சி படை வெளியிட்டுள்ளது. மோப்டி பகுதியில் உள்ள ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 30 வீரர்கள் கொல்லப்பட்டனர். முகாமில் இருந்த ராணுவ வாகனங்கள் எரிந்து புகை வெளியேறுவதும், ஏராளமான கிளர்ச்சி படைகள் இருசக்கர வாகனங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவதும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. அண்டார்டிகாவில் பல நிறங்களில் அரோரா ஒளி தென்பட்டுள்ளது. சீனாவின் ஜோங்சான் என்ற ஆய்வு நிலையத்தில் உள்ள ஆய்வாளர்கள் அரோரா ஒளியை படம் பிடித்துள்ளனர். இளம் பச்சை, வெள்ளை, வெளிர் மஞ்சள் உள்ளிட்ட நிறங்களில் அரோரா ஒளி விண்ணை அலங்கரித்திருந்தது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள சஹாரா பாலைவன தூசு காற்றில் கலந்து அமெரிக்கா கண்டங்களை நோக்கி பறந்து செல்லும் காட்சி செயற்கைக்கோளில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. மே 28 முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் டைம் லாப்ஸ் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து செல்லும் சஹாரா தூசு கரீபியன் நாடுகள் மற்றும் புளோரிடாவை வரும் வாரத்தில் சென்றடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். நன்றி, வணக்கம்.